எந்த ஒரு சூழலிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கான டிஎன்பி மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அண்மையில் டிஎன்பி மின் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஜூலை மாத இறுதிக்குள் குறைந்த மின் கட்டணங்கள் அமல்படுத்தப்படும் என்றும் அன்வார் உறுதி அளித்தார். இதனால் 85 விழுக்காடு குடியிருப்பாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தாம் கணித்துள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக ஒரு சில பொறுப்பற்ற தரப்பினர் மலேசியா முழுவதும் மின் கட்டணம் உயர்வதாக பொய் பிரச்சாரங்களை பரப்பினர். ஆனால் உண்மையில் வணிக தலங்களுக்கு மட்டுமே மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது. அதே வேளையில் குடியிருப்புகளுக்கான மின் கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த மாதம் உங்கள் மின் கட்டணத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்களை வருத்தப்படும் அளவிற்கு கட்டணம் இருக்காது என்பதை மட்டும் தாம் உறுதி அளிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சாலையின் நடுவே 4 பேர் கொண்ட கும்பல் இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கி லாரியில் வலுக்கட்டாயமாக கடத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 4 ஆடவர்களையும் காவல்துறையினர் தேடி வருவதாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மொமாட் தெரிவித்தார். இது தொடர்பாக மற்றொரு காணொளியும் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில், கடத்தப்பட்ட இளைஞருடன் லாரியின் உரிமையாளரும் மன்னிப்பு கேட்டதாகவும், ஆனால் அந்த காணொளியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் காவல்துறையினர் தேடி வருவதாகவும் வான் அஸ்லான் வான் மொமாட் கூறினார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பூச்சோங்கில் உள்ள பூச்சோங் பெருமாய் சாலையில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று இரவு கடத்தப்பட்ட இளைஞர்களின் நண்பர்கள் என அறியப்படும் 100க்கும் மேற்பட்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் சாலையில் கடுமையாக நடந்து கொண்டதாகவும், காணொளிகள் வெளியாகி உள்ள நிலையில் காவல்துறையின் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு தரப்பினரும் செயற்பட வேண்டாம் என்றும் வான் அஸ்லான் வான் மமாட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சனிக்கிழமை நடைபெறும் அன்வார் இப்ராஹிம் எதிர்ப்பு பேரணிக்கு முன்னதாக கோலாலம்பூரில் எந்த சாலைகளும் மூடப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10,000 முதல் 15,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ் கட்சி இளைஞர்களால் பேரணி குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் உசூப் ஜான் முகமது தெரிவித்தார். மேலும் அரசு சாரா நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கேற்பாளர்கள் டத்தாரான் மெர்டேக்காவிற்கு அணிவகுத்து செல்வதற்கு முன்பு மஸ்ஜித் நெகாரா, பசாசினி, மஸ்ஜித் ஜாமே சுல்தான் அப்துல் சமாத், மஸ்ஜித் ஜாமே கம்போங் பாரு மற்றும் சோகோ ஷாப்பிங் வளாகத்தில் கூடுவார்கள் என்று அவர் கூறினார். பொது போக்குவரத்து பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நகர மையத்தில் உள்ள பல்வேறு எல்ஆர்டி, எம்ஆர்டி மற்றும் மோனோ ரயில் நிலையங்களில் கூடுதல் பணியாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். பொது பாதுகாப்பை உறுதி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேரணியில் கலந்து கொள்பவர்கள் கூர்மையான பொருட்கள், ஆயுதங்கள் அல்லது தீ ஏற்படுத்தும் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றும், இனம், மதம் அல்லது அரச குடும்பத்தை தொடும் எழுத்துகள் அல்லது படங்கள் கொண்ட பதாகைகளை எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டதஸ்ரீ அசாலினா உஸ்மான் சைட் நிறுவன சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை மீதான விவாதத்தை நீட்டிக்க இன்று மக்களவையில் ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளார். இந்நடவடிக்கை காசோலைகள் மற்றும் சமநிலைகளை வலுப்படுத்துதல், பொதுத்துறை நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மற்றும் பொது கணக்கு குழுவின் மேற்பார்வை பங்கை ஆதரித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் கொள்கைகளுக்கு இணங்க மடானி அரசாங்கம் இந்த மாண்புமிகு அவையில் அறிக்கையை தாக்கல் செய்வது மட்டுமல்லாமல் அதை வெளிப்படையாக விவாதிக்க அனுமதிப்பதன் மூலமும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த அறிக்கையின்படி தணிக்கை செய்யப்பட்ட திட்டங்களில் 3இல் கடுமையான முறைகேடுகளை அறிக்கை அடையாளம் கண்டுள்ளதாகவும், அவற்றின் செயல்திறனை பாதிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அசாலினா குறிப்பிட்டுள்ளார். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும், மீண்டும் இது போன்று நிகழாமல் தடுப்பதற்கும் தொடர்புடைய அமைச்சகங்கள், துறைகள், நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசுடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் செயல்பட 22 பரிந்துரைகளை அறிக்கை முன்வைக்கிறது என்று அவர் கூறினார்.
பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து அமைச்சர்களும் தணிக்கையாளர் தலைமை கணக்காய்வாளர் அறிக்கை 2025 எழுப்பப்பட்ட தொடர்ச்சியான பிரச்சனைகளை முழுமையாக கையாண்டு செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அவற்றை முழுமையாக மதிப்பாய்வு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தலைமை கணக்காய்வாளரின் அறிக்கையில் எழுப்பப்பட்டுள்ள பிரச்சனைகளை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்றும், ஒவ்வொரு விமர்சனமும் மீண்டும் நிகழாமல் தடுக்க ஒரு பாடமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அனைத்து அமைச்சர்களும் அறிக்கையில் எழுப்பப்பட்ட ஒவ்வொரு கருத்தையும் ஆராய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் இன்று ஷா ஆலம் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தம் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். நீதிபதி நோராஸ்லின் உஸ்மான் முன் உருது மொழியில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் 24 வயதான முகமது ஹசான் எனும் அந்த நபர் தனது மனுவை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 மற்றும் 15 வயதுடைய 2 ஆண் இளைஞர்களுடன் அவர்களின் அனுமதியின்றி இயற்கைக்கு மாறான பாலியல் உறவில் ஈடுபட்டதாக முகமது மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 19 வயது இளைஞரிடம் இருந்து 230 ரிங்கிட் பணத்தை கொள்ளையடித்ததாகவும், தப்பிக்க முயன்ற போது பாதிக்கப்பட்டவரை காயப்படுத்துவதாக மிரட்டியதாகவும் முகமது மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் தனக்கு எந்த அறிமுகமானவரோ அல்லது குடும்பத்தினரோ இல்லாததால் தனக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிக்குமாறு முகமது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அடுத்த வழக்கு விசாரணையை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பத்து பூத்தே விவகாரத்தில் தன் மீது பாவப்பட்டு வழக்கு தொடுக்கவில்லை என கூறியிருப்பதை முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது கடுமையாக சாடியுள்ளார். தம் மீது பாவப்பட்டு அன்வார் இதை தெரிவித்தார் என்பதை தாம் நம்பவில்லை என்றும், அன்வார் வெறுக்கும் நபர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் தாம்தான் என்பதால் தம்மை இவ்வளவு எளிதாக விட்டுவிட அன்வார் நினைக்க மாட்டார் என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். பத்து பூத்தே விவகாரத்தில் தன் தலைமையிலான அப்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை மீறி இருப்பதாக தேசிய நீதி ஆணையம் தெரிவித்தும் அன்வார் வழக்கை நிராகரிக்கிறார் என்றால், நீதிமன்றத்தில் எந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், எந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை அன்வார் முடிவு செய்கிறாரா எனும் கேள்வியையும் மகாதிர் முன்வைத்துள்ளார். பத்து பூத்தே விவகாரத்தில் அன்வார் தம்மை மன்னிப்பதாக தெரிவிக்கிறார். ஆனால் தாம் மன்னிப்பை கேட்கவில்லையே. மன்னிப்பே கேட்காத தம்மை தாமாக முன்வந்து அன்வார் மன்னிக்கிறார் என்றால், அன்வாருக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருப்பதாகவே தாம் கருதுவதாக மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு தம் தலைமையிலான அரசாங்கத்தில் துணை பிரதமராக இருந்த வான் அசீசா தம்மோடு நீதிமன்றத்திற்கு வரவேண்டுமே என்பதால் தம் துணைவியாரை காப்பாற்ற கணவர் இப்படி நாடகமாடுவதாக மகாதிர் சுட்டிக்காட்டினார். உண்மையில் 100 வயதானாலும் தாம் நீதிமன்றம் செல்வதற்கும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதற்கும் தயங்க மாட்டேன் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள 10 நெடுஞ்சாலைகளுக்கான சுங்க கட்டண உயர்வு ஒத்திவைக்கப்பட்டதன் மூலம் 9,41,000 நெடுஞ்சாலை பயனர்கள் பயனடைவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருப்பது தினசரி நெடுஞ்சாலை பயனாளர்களின், குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களின் சுமையை குறைக்க உதவும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டதஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். பிரதமர் கூறியது போல் முந்தைய நிர்வாகம் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களின்படி பாதிக்கப்பட்ட 10 நெடுஞ்சாலைகளுக்கான சுங்க கட்டணங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நிதி அழுத்தங்களை மடானி அரசாங்கம் முழுமையாக புரிந்து கொள்கிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த உறுதிப்பாட்டை மதிக்கும் வகையில் தடையற்ற நெடுஞ்சாலை செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பான நன்கு பராமரிக்கப்படும் உள்கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக நிதி அமைச்சு மூலம் அரசாங்கம் சலுகையாளர்களுக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டை ஒதுக்கும் என்று நந்தா கூறினார். இந்த நடவடிக்கை எளிதான ஒன்றல்ல என்றும், ஆனால் சிந்தனை மிக்க ஆலோசனை மற்றும் பொறுப்பான அணுகுமுறையுடன் மேற்கொள்ளப்பட்டது என்றும் நந்தா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.